ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம தெரிவிங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ. வாய் ஏன் ஊருக்கு பேசுற? அமைதியா இருக்க? ஒண்ணுல சும்மாதான். ஏன் கிங்ஸ்லி 2 நாள் உன்னை பார்க்க வரவே இல்லைங்கக்கா? நான் எதுக்கிட்ட அதை தேட போறேன்? கொன்னே போட்டுறேன்னு சொல்லிவிட்டேன். தேடாம தான் சோகமா இருக்கியாக்கும். சாமட்டி என்ன பாடாப்படுத்துதீங்க. நான் யாரையும் தேடல. அதான் அம்மையாருக்கு மதியம் கூட ஒழுங்கா சாப்பிடலையாங்க. எனக்கு என்னமோ அந்த பையன் உள்ள உன்னை சோதிச்சு பார்க்கான்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. என்ன சோதிக்கிறானா? எதுக்கு? 2 நாள் தொடர்ந்து வராம இருந்தா நீ அவனை தேடுதேன்னு பாக்கிறதுக்கு. அவனும் தினமும் நின்னா நீ எஞ்சு விடுறிய. அதான் அந்த பையல 2 நாள் உன்னை பார்க்காம இருக்குது. ஆனா அது உன்னை பார்க்காம இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமா பாரு, கோத்த கலப்பிட்டு போயிடாத. ஓ வாய் தான் கோவப்படுது, மனசு என்னமோ அங்கதான் தேடுது. ஐயோ படா படுத்தாதீங்கடி, எனக்கு யாரையும் தேடல. உண்மையை சொல்லு, ஓ மனசு அவனை தேடல? தேடல. உண்மையாக? சப்பா உண்மையாக சத்தியமாக போதுமா? அது சரிடி. கிங்ஸ்னு எதுக்கிட்டு 2 நாள் உன்னை பார்க்கவே வரல? அதானே ஏன் தெரியலையே. அனைவரும் உன்னை பார்க்காமலாம் இருக்க மாட்டாங்களே. அந்த பையன் தான் உன்னை கிறுக்கா இருக்கானே. கிளாஸ்க்குள்ள வந்து உன்னை பார்த்துட்டு போயிடுவானே. 2 நாளா தான் கண்ணில் பட்டு. ஒருவேளை உடம்பு எது சரியில்லாம இருக்குமோ? எதுக்கு அப்படி ஆக போகுது? உன் பின்னாடி இப்படி லோன்னு சுத்துனா உடம்பு சரியில்லாம என்ன செய்யும்? எதுக்கு வராம இருக்காங்கன்னு தெரியலையே. அது வந்தாலும் பயமா இருக்கு, வரட்டாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. ஒருவேளை ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்குமா? லைட்டா உடம்பு சரியில்லைன்னா கூட உன்னை பார்க்க வந்திருக்குமே. ஏன்டி பயம் கட்டுறீங்க? பயம் கட்டுறமா? அப்படின்னா பையன் உள்ள நேசிக்க ஆரம்பிச்சிட்டு. இல்ல இல்ல எனக்கு என்ன ஒண்ணு இல்ல. சரி, இன்னைக்கு எங்க அம்மா வேற கல்யாணத்துக்கு போகணும்னாவ, சீக்கிரம் வர சொன்னாவ. நான் வேணா கிளம்பட்டா? இங்கோடி போனா சீக்கிரம் போயிடலாம். யார் வீட்டுல கல்யாணம் தெரியல. எங்க அப்பாவுக்கு தூரத்து சொந்தமா. உங்க அப்பா தூரத்து சொந்தக்கார வீட்டுக்குலாம் போக மாட்டாவல, என்ன வசதியோ? ஆமா, அதான் எங்க அப்பா என்ன கூட்டு போறேன்னு சொன்னாவ. அப்படி சொல்லி பணக்காரவியன்னு சொல்லி அதான் உங்க அப்பா கூட்டிட்டு போறாவ. சரிடி, நான் இந்த தெருவா வரைய போனோம்னா எங்க வீடு வந்துரும். நான் கிளம்பட்டா? சரி நீ கிளம்பு. எதுக்கும் போன் அடிச்சு கேளு கிங்ஸிங்கிட்ட, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். போட்டி, நாளை யாரையும் கேட்க மாட்டேன். சீ, எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. யாரு எக்கடி கட்டு போனா எனக்கு என்ன? அப்போ நீ தேடல கொல்லுற பாட்டி. கல்யாணத்துக்கு போறேன் அப்பா. உடம்பு சரியில்லாம இருக்குமா? எதுக்கா இருக்கும்? எனத்துக்கா இருக்கும்? அதானே 2 நாள்ல பையல பார்க்காம இருக்காதே. ஜபா வேற இருக்கா. இப்போ கிங்ஸை பத்தி ஏதாவது கேட்டோம் அவ்வளவுதான், நம்மள நக்கல பேசுவான். நடந்து வாரியா என்ன? போமா. இடி பஜாருக்கு வரியா? பஜாருக்கா என்னால நடக்க முடியாது. நான் இப்ப ரேஜ் கூட போயிருக்கலாம். சே, உன்னை நம்பி நின்னு பாரு. நீ போயிட்டு வா, நான் வரல. நான் அப்படியே பப்ஸ் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் சாமான் வாங்கிட்டு வரேன்னா. ரைட்டு, போயிட்டு வா. நீ போ. பைய உள்ள இங்கேயே இல்ல. ஐயோ, உடம்பு எதுவும் சரியில்லாம இருக்குமா? வேற ஏதோ இருக்குமா? ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அப்படி ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? இந்த டேவிட் வேற நான் பாட்டுக்கு தைரியமா இருந்தேன், குழப்பி விட்டுட்டான். ஒருபடி கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு அண்ணன் இருக்கான், அவளுக்கு அக்கா இருக்கா. அண்ணனை வச்சுக்கிட்டு தம்பி நான் கல்யாணம் பண்ணா ஊருக்குள்ள என்ன பேசுவான்? இது தலை காட்ட முடியாது. அண்ணனும் முதல்ல என்ன நினைப்பான்? கிறுக்கு பிடிச்சும் போலுக்கு. இதுல அவ அத்தை பையனுங்க வேற பொண்ணு கட்டு வச்சுட்டு போயிருக்கானுங்க. என்ன பண்ண? தைரியமா இருந்தேனே, என்ன என் தைரியம் எங்க போச்சுதே? எனக்கு ஈஸி சொந்தமாகணும். எனக்கு அவ சொந்தமாகனாதான் அடுத்து எனக்கு வேலையே ஓடும். டேவிட் சொன்ன ஐடியா நல்லதா இருக்கு, வெளியில தெரியாம பாத்துக்கிட்டா போதும். ஆனா அவ சம்மதிக்க மாட்டாளே. அவ ஒரு கிழமை சம்மதிக்க மாட்டான். அவ இன்னும் எனக்கு கண்டாலே அலறடிச்சு ஓடுறா. காதலியே முழுசா ஏத்துக்கல. கிங்ஸி வாடா குழப்பவாதி. நான் பாட்டுக்கு நிம்மதி சுத்திக்கிட்டு இருந்தேன், குழப்பி விட்டுட்டல நீ. அதான் 2 நாள் வீட்டுக்கே போகாம இருக்கியா? எங்க போக முடியுது?
எங்கேயும் போக முடியல, பேச முடியல, சாப்பிட முடியல, டென்ஷனா இருக்குடா. அப்ப இசையும் பார்க்க போலியா? இப்ப நான் அவளை பார்த்தேன், கோத்த தாலி கட்டி தொலைச்சிருவேன். அதுக்குத்தான் ஒதுங்கி போறேன். தாலி கட்டிடுவியா? ஆமாடா, பயத்துல தாலி கட்டிடுவோம்னு பயமா இருக்கு. அதான் அவளை பார்க்காம வச்சிருக்கேன். அவளையும் எடுக்க முடக்கா சேட்டை பண்ணுவா. சரி போடாது. உங்க அப்பா போனுக்கு மேல போனு எதுக்கான் வீட்டுக்கே வராம கிடக்கான்னு. சரி போறேன்னு சொல்லு, கிளம்புறேன். இல்ல உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் ஏதோ துஷ்டி விடா, அங்க போயிட்டாங்களாம். நீ இப்ப வேண்டாமா? எங்க துஷ்டி? நம்ம தெரியலதான் யாரையும் இறந்துட்டாங்களாம், அங்க போயிருக்காவ. போனா வீட்டுக்கு தானே வரணும். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். தூங்கி 2 நாள் ஆகுது. நீ போய் தூங்க போறேன். காலேஜ் பக்கம் போனேன். இல்ல சொட்டு எண்ணிதான் பத்துக்க. நான் எதுக்கிட்டே போறேன். சரிடா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சுட்ட. எத்தனையோ பிரச்சனை சமாளிச்சிருக்கேன். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு போய் தலைமை தாங்கியிருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு பயம் ஒண்ணு வந்ததே இல்லடா. ஆனா இவ விஷயத்துல எனக்கு பயம் வந்துட்டேன். அதுக்கு காரணம் இருக்க, அவ அத்தா பையனோ தானே நிச்சயத்தை பண்ணதுக்கு மும்பரமா அலையிறானுங்க. என்னடா சொல்ற? அவனும் ஆதாயத்துக்கு தானே கல்யாணம் பண்றானுங்க. எங்க கைவிட்டு பெருமானு பயம் வந்து போச்சு. வெளியில இதே மாதிரி பொண்ணுங்க கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால கல்யாணத்துக்கு ரொம்ப மும்பரமா தான் அலைதானுங்க. ஓ அப்படியா? ஆமா, அவன் தம்பி அகில் திறப்பு விழா இப்போ நாளைக்கு நினைக்கிறேன். எனக்கு சரியா டென்ஷன் ஒண்ணுமே கவனிக்கல. சரிடா, நான் இப்படியே புலம்பிட்டு இருந்தா கிறுக்கு பிடிச்சிடும். நான் வீட்டு போய் ரெஸ்ட் எடுத்து வரேன். சரி, பார்த்து போயிட்டு வா. கடையை பார்த்துக்க. சரி, நான் கிளம்புறேன். போற பொக்க பார்த்தா தாலி கட்டிடுவோம் போலுக்க. டிரைவர், சீக்கிரம் வண்டி எடுங்க. இசையை பார்த்துட்டு போலாமா? வேண்டாம் வேண்டாம், இன்னும் அவளை பார்த்து எனக்கு இன்னும் டென்ஷன் தலைக்கு ஏறிடும். இன்னும் பயம் அதிகமாயிரும். 2 நாள் அதை பார்த்து அவளாவது நம்மளை பார்க்க வந்திருக்கலான்னு பாரு. ஐயோ, நான் இப்ப வந்தது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியலையே. ஏதோ ஒரு வேகத்துல கிளம்பி வந்துட்டேன். பயமா இருக்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன நினைப்பாங்க? நல்லா இருந்தா என்ன பார்க்க வராம இருக்க மாட்டாங்களே. எப்படியாவது வந்து பார்த்துட்டு போயிடுவாங்களே. ஐயா, ரொம்ப இது உடம்பு இது சரியில்லையா? இல்ல வேற ஏதோ அவங்களுக்கு பிரச்சனையா? வீட்டுக்குள்ள போறதுக்கே பயமா இருக்க. ஏதாவது தப்பா நினைச்சிட்டா? அத்தை, அத்தை, மாமா, யாக்கப் மாமா, என்ன வீட்டுல ஒத்த கூட சத்தம் கொடுக்கல? அப்ப வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? அத்தை, மாமா. அத்தை, மாமா. அழகே பிரம்மனிடம் மனம் கொடுக்க போயிருந்தேன். நீ என் மனைவியாக வேண்டும் என்று. பொண்டாட்டி, அவங்களே வந்து பேசினாலே சிறுமசம் அதிகமா இருக்கும். நான் தேடி வந்திருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். இந்த பயவுலட்டெல்லாம் கொஞ்சம் கெத்தாதான் இருக்கணும். பொண்டாட்டி, பொண்டாட்டி, என்னடி பார்க்க வந்த? உங்க யாரு பார்க்க வந்தா? அத்தை மாமா பார்க்க வந்தேன். அப்படியா? நான் கூட என்னதான் பார்க்க வந்துட்டோன்னு நினைச்சேன். நான் எதுக்கு உங்களை பார்க்கணும்? என்ன பார்க்க வரல? உங்களை பார்க்க வரல. அத்தை மாமா பார்க்கணும் ஆசையா இருந்தது, அதான் வந்தேன். சத்தியமா என்ன பார்க்க வரல? இல்ல. சரி, அத்தை மாமா பார்த்துட்டே போ. என்ன இவ்வளவு கோவப்பட்டுட்டு போகுது? அத்தை மாமா தானே பார்க்க வந்தா, பார்த்துட்டு போ. எனக்கு உடம்பு சரியில்லை. அதான் என்ன பார்க்க வரலையா? என்ன செய்து? சொன்னா மட்டும் சொல்ல வேண்டியதுனே. சொன்னா என்ன? வேண்டாம் வேண்டாம். என்ன செய்து? நீ சொன்னா மட்டும் என்ன ஆயிர போகுது? விடு. சுப்பா, என்னன்னு சொல்லுங்களே. விடுப்பா, ஒண்ணும் இல்ல. அத்தை மாமா தானே பார்க்க வந்தா, பார்த்துட்டு போ. நான் கிளம்பிட்டு போறேன், போ. ஐயோ, என்ன செய்யுதுன்னு தெரியலையே. என்ன செய்து? அப்படின்னா வாசமா இருக்கதான் செய்து. எனக்கு ஒன்னும் தாங்கிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. 2 நாள் பார்க்கணும்னு தேடி வந்துட்டா. இது போதும். உன் மனசுல நான் இடம் பிடிச்சிட்டேன். எனக்கு இது போதும். உங்ககிட்ட நான் பெருசா எதுவுமே எதிர்பார்க்கல. உன் மனசுல நான் இருக்கணும். உன் பாசம் எனக்கு வேணும். எனக்கு மட்டும். நீ உன் பாசம், உன் அன்பு எல்லாமே இந்த கிங்ஸுக்கு மட்டும்தான். அதுக்கு தாண்டி எனக்கு பயமா இருந்தது. வேற யாராவது பங்கு போட்டுருவாங்கன்னு பயமாயிட்டுட்டே. உங்களதான் கேட்க. உடம்புக்கு என்ன? ஒண்ணு இல்ல, விடு. சொல்லுங்களா. அதான் ஒண்ணு இல்லைங்கல்ல, விடு. சொன்னா தானே தெரியும். சொன்னா மட்டும் விடு. சொல்லுங்களா. நெருங்கி வந்துட்டா. என்ன நெருங்கி வரா. என்ன செய்து? உடம்புக்கு எதுவும் பிரச்சனையா? சொல்லுங்களா. விடு, சொன்னா மட்டும். ஏதாவது ரொம்ப உடம்பு சரியில்லையா?
அப்பா நீ இப்படி கேட்கும்போது அப்படியே உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் போல இருக்குது. அப்படி மட்டும் நான் பண்ணிட்டேன் அலறி அடிச்சு ஓடிட மாட்டேன். நீ அக்கறையா கேட்கறது எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுக்காகவாது எனக்கு உடம்பு சரியில்லாம ஆகணும். சொல்லுங்களேன், என்ன செய்யுது உங்களுக்கு? விடு, சொன்னா மட்டும். என்ன செய்யுதுன்னு சொன்னாதானே ஏதாவது செஞ்சு தர முடியும். காய்ச்சடிக்கா, வெண்ணி போட்டு தரட்டா, இல்லைன்னா கஞ்சி காய்ச்சி தரட்டா? வேற என்ன செய்யுது? தலை வலிக்குதா, விக்ஸ் எடுத்து தரட்டா? என்ன செய்யுதுன்னு சொல்லுங்களேன். வயிறு வலிக்குதா? இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா எங்கேயாவது பயந்துட்டீங்களோ? பேய் பிடிச்சிட்டோ? அதுக்குத்தான் சுடுகாட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க. கேட்கணும்ல. 23 மந்திரத்தை சொல்லி கூட்டிட்டு அலைஞ்சீங்கல்ல, அதான் அது ஏதோ வேலை பார்த்துட்டு போயிட்டு உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சகசனம் வச்சுக்கலாம், பேய் சகசம் மட்டும் வைக்க கூடாது. பாத்தீங்களா, இப்ப உங்களை பிடிச்சுக்கிட்டுல அது. நீங்க மத்தவங்களை பயங்காட்டுனீங்க, இப்ப அது உங்ககிட்ட வந்துட்டுல. இனி இது பேய் ஓட்டினாதான் போவோம். ஜெகன் மகனியா, இல்லைன்னா ரத்த கட்டேரியா, இல்லைன்னா 2 பிடிச்சிருக்கோ. அத்தடி, நம்ம வீட்டுல வேப்பமரம் இருக்குல்ல, நான் அப்பயே வேப்பல பறிச்சுட்டு வந்துடட்டா? ஆஹா, இவங்க முழிய பார்த்தா நிச்சயமா பேய் தான் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கொதி வந்துட்டோ. அது எதுக்குமே பதில் வரலையே. அப்போ ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? பேய் பிடிச்சிருந்தேன்னு பேய் பிடிக்கல சரியா? அது நான் வேற பேயின்னு சொல்லிட்டேனே. எனக்கு இப்ப பயமா இருக்கு. ஒருவேளை பேய் இருக்குமா? அத்தி, இது பேய் கூடலாம் பழக்க உடனே சொல்லுவேன். ஒருவேளை பக்கத்துல நிக்குமா? அது அப்படி குறுக்குறுன்னு பார்க்காங்களா? என்னங்க என்னங்க அப்படி பார்க்காதீங்க, எனக்கு பயமா இருக்கு. இதுக்குத்தான் பேய்கிட்டலாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அத்தி, இன்னைக்கு வேற சனிக்கிழமைல பேய் வந்திருக்குமா? அப்படி பார்க்காதீங்க, எனக்கு பயமா இருக்குல்ல. அத்தை, மாமா, அத்தை மாமா எங்க? நான் அவங்க கிட்ட போறேன். அப்படி பார்க்காதீங்க, அப்படி பார்க்காதீங்க. ஏன்? பயமா இருக்குல்ல. நீங்க இங்க இருங்க, நான் அத்தை கிட்ட போறேன். என்னடி ஏன் இப்படி கொல்ற? என்ன விட்டுருங்க சொல்லிட்டேன். என்ன விடுங்க, என்ன விடுங்க. ஒன்னும் பண்ண மாட்டேன், விடுங்க. ஒன்னும் பண்ண மாட்டேன்டி. ஏன் இந்த பிறவி என்று இதுவரை நினைத்திருந்தேன். உயிரே உன்னை பார்த்ததும் உலகே புதியதானதே. என்னதானே பார்க்க வந்த? இல்லையா? போய் சொல்லாத, உங்ககிட்ட போய் சொல்லாத. என்னதானே பார்க்க வந்த? என்ன பார்க்காம நாளை இருக்க முடியல. ஒண்ணும் இல்ல, நான் ஒண்ணும் உங்களெல்லாம் பார்க்க வரல. பொய்யாவது சொல்லுடி, என்னதான் பார்க்க வந்தேன்னு சொல்லுடி. நான் உங்களை பார்க்க வந்ததானே, உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்ல முடியும். பேசுடி, உன் மனசுல கதை என்கிட்ட சொல்லுடி. என்னதானே பார்க்க வந்த? நான் எப்படி ஓப்பனா பேசுறேன், அப்படி நீயும் பேச. எனக்கு ஒண்ணு பிடிச்சதுன்னா உடனே எப்படி சொன்ன? உனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இப்படி உங்ககிட்ட உடனே சொல்லிடுறேன். அப்படி நீயும் சொல்லுடி. என்ன பார்க்க தானே வந்த? எனக்கு என்னாச்சும் ஏதாச்சும் பயந்து தானே பார்க்க வந்த. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உன்னால தாங்கிக்க முடியல. என்ன விடுங்க, நான் போறேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்ன பார்க்க தானே வந்த? இல்லையா? பொய்யா சொல்லுடி, பொய்யா நீ போடி. உங்களுக்கு என்ன செய்யுது? அல்ல அக்கறையா கேட்டுருவா. மனசு சரியில்லை. மனசு சரியில்லையா? ஏன்? பயம். உங்களுக்கு உங்களுக்கு பயம்? நம்புற நான் இந்த விஷயத்துக்கும் பயப்பட மாட்டேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. அது தெரியும்டி, நான் பயப்பட மாட்டேன்னு உனக்கு தெரியும், அப்படிதானே? ஆமா, நீங்க தான் குரங்காச்சே, எப்படி பயப்படுவீங்க? சத்தியமா இப்போ பயப்படுறேன்டி. ஏன் அந்த தூத்துக்குடி மாத்திர? உன்ன ஓடி, நான் அதுக்கு நான் பயந்தவனே கிடையாது. உன்னை நினைச்சு பயந்துட்டேன்டி. என்ன நினைச்சா? ஆமா. சரி, என்னை இறக்கி விடுங்க. கிங்ஸி. ஆமா. ஐயோ, போச்சுடே, என்னை இறக்கி விடுங்க. ஏண்டா 2 நாளா வீட்டு பக்கமே வரல? இரு, அம்மா சாப்பாடு எடுத்து வைக்க. சரிங்கம்மா. உங்க அம்மா அப்பா பாத்துட்டாங்க. அதுக்கு என்ன? பார்த்தது உங்க அம்மா அப்பா. அதுக்கு என்ன? என்ன விடுங்களே, என்ன என்ன நினைச்சிருப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. உங்களை போய் பார்க்க வந்தேன் பாருங்க. அப்ப என்னதான் பார்க்க வந்திருக்க, அப்படித்தானே? உடம்பு சரியா நினைச்சு பார்க்க வந்தேன். இனிமேல வர மாட்டேனே. வர மாட்டேன். இனிமேல வரவே மாட்டேன். இப்ப நான் ஏதாவது பண்ணுனே? அத்த உங்க அம்மா அப்பா மாதிரி என்ன தூக்கி வச்சிருந்தீங்களே, அதுல என்ன இருக்குது?
அவங்களே கண்டுக்காம போயிட்டாங்க. என்ன நினைச்சிருப்பாங்க? இந்த பிள்ளை வெக்கமே இல்லாம ஆம்பளை பையனை பார்க்க வந்திருக்குன்னு நினைச்சிருக்க மாட்டாங்க? ஆம்பளை பையனை பார்க்க உங்களுக்கு சிரிப்பா இருக்கோ? நீயும் பேச்சும் ஒரு சில பக்கம் சொல்ல வேண்டியதுதானே? கொன்னுடுவேன். கொன்னுடுவேன். என் அழகு பொண்டாட்டியே என்னதானே பார்க்க வந்திருக்க? அப்பா இப்ப நிம்மதியா இருக்கட்டி? இருக்கும்ல இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் அழகு பொண்டாட்டியே. ஏமா சாப்பாடு எடுத்து வைங்க. நான் அவளையும் கூட்டிட்டு வா. அவ இல்லாமலா இன்னைக்கு என்னமா சாப்பாடு? வழக்கம் போல உனக்கு பிடிச்ச மீன் தான். வா அம்மா இசை வா. எனக்குலாம் வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணும் போக முடியாது. சாப்பிட்டுட்டு போனா போதும் வா. எனக்கு பசிக்கல. அதெல்லாம் பசிக்கும். வா சாப்பிட்டு போலாம் வா. நான் கொண்டுட்டு என்ன உங்க கூட கார்ல. சிரிக்காதீங்க என்ன? அதான் பல்லான்னு என் கண்ணத்துல அரைஞ்சியா? அது பத்தாது. பத்தாது. சரி இங்க தள்ளி வா. என்னடி அழகு போல உம்மா மாதிரி கொஞ்சம் மனசோட பாரம்லாம் குறைஞ்சிட்டு பெரிய வியாதி வந்து நினைச்சு பயந்த பரவாயில்ல. ஆனா சத்தியமா நீங்க வந்து நிப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ வரலன்னு வச்சுக்கைய சத்தியமா சொல்லண்டி நான் நோயாளியா இருப்பேன். பைத்தியமே பிடிச்சிருக்கும். ஆறு மருந்தா வந்த பத்தியா அதான் இன்னும் உண்மையில அதிகமான காதல் வருது. எனக்கு எந்த நேரம் மருந்தா இருக்கணுமோ அந்த நேரம் மருந்தா இருந்திருக்க பாரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வெறுப்போடு தான் வீட்டுக்கு வந்தேன். இவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. என் சந்தோஷத்துக்கு காரணமே நீதான். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண வேண்டிய. கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லவே இல்ல. பேசுறது போல செல்லம் போல. நான் சொல்லுவேன் நீ கோபப்படக்கூடாது. ஏய் கிங்ஸின் சாப்பிட்டு அப்புறமா பேசுங்க வாங்க. ஏய் வாடா அப்பாவுக்கும் பசிக்குது. எம்மா மருமகளே வா. உங்க வீட்ல நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா எங்க அப்பா முன்னாடியே உன்னை அப்படிதான் கூப்பிடுவாரு. வா. நான் வர மாட்டேன். வரமாட்டேன். வர மாட்டேன். எனக்கு கோவம் வந்துரும். கையை எடுங்கன்னு சொன்னேன். ஏண்டி ஏன் கூப்பிடுற? கையை எடுங்கன்னு சொன்னேன். ஏன் என்னாச்சுது? முத நீங்க கையை எடுங்க. ஏண்டி எதுக்கு? முத என்னை இறக்கி விடுங்க. கையை எடுங்கன்னு சொன்னேன். ஏன் எதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வருது? எடுங்கன்னு சொன்னேன். நான் போறேன். சாப்பிடாம போக கூடாது. நான் சாப்பிட மாட்டேன். நான் ஏற்கனவே சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. இப்ப சந்தோஷமா இருக்கனால 2 வாய் சாப்பிடலான்னு பார்த்தேன். நீ போன நான் சாப்பிடவே மாட்டேன் பாத்துக்க. நான் சாப்பிட மாட்டேன். என்னை இறக்கி விடுங்க. நீ சாப்பிடுவேன்னு சொல்லி நான் இறக்கி விடுறேன். இறக்கி விடுங்க. கிச்சடி கோர்ல வந்துட்டு இப்ப இறக்கி விடுறேன். எருமை பண்ணி பிசாசு கழுதை காண்டாமிருகம் பிசாசு சின்ன பண்ணி பிசாசு ரத்த கட்டேரி. எப்பா 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 கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு வாரியா. சரி புழுப்பு தாங்க முடியல. எப்பா இவங்க எனக்கு யாருன்னே தெரியாது. இவங்க வீட்டு கல்யாணத்துக்கு என்ன கூட்டு வந்திருக்கீங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் வீட்டுக்கு போறேன். எட்டு வீட்டு சோறு பொங்கல ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போ. என் ஃப்ரெண்டு சும்மாவே என்ன கிண்டல் அடிக்கால. பணக்கார பிச்சைக்கார என்ன ஏமா நம்ம வீட்டுல ஒண்ணுமே இல்லையாங்க திங்கிறதுக்கு. இல்ல கல்யாணத்துல தான் சாப்பிட்டுட்டு போகணும். வா. எனக்கு பசிக்கல. இதோ செபாலம் வருவாளா மாட்டி? செபாலம் வருவாளா? ஆமாட்டி நம்ம ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருக்கார்ல அவர் வீட்டு ஃபங்க்ஷன் தானே. அப்ப இசை வருவாளா? அது அவகிட்ட தான் கேட்கணும். ஜபா அம்மா அப்ப கிளம்பி வந்தாவ அது பார்த்தேன். ஜபா இப்படி ஓசிச்சு வரலாம் திங்க வர மாட்டாள. உன் கூட்டாளி வந்துட்டா. நானே வெக்கத்தோட வந்திருக்கேன். நீ எதுக்கிட்ட இங்க வந்த? நீ ஏன் சோத்துக்காக வரும்போது நாங்க வரக்கூடாதா என்ன? சரி நீ சொன்ன மாதிரி எங்க வீட்டுல பணக்கார பிச்சைக்காரவே தான் மாட்டி. அது உனக்கு இப்பதான் தெரியுதா? ஆமாட்டி காதல் வந்துட்டல உனக்கு எல்லாம் தெரியும். ஏ ஜபா உங்க அப்பா இல்லையா? வரலப்பா. உங்க அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சிருந்ததோ இன்னைக்கு உன கொன்னு இருப்போம்ல. இப்ப சாப்பிட போமா? வாங்க. அட்டி எனக்கு ரொம்ப போர் அடிக்கிட்டி. கலக்கல வந்திருக்க. எங்க அம்மா தான் அங்க ஒன்னு யாராவது பாப்பாவ வைப்பாவ நீட்டா வா அப்பதான் பொண்ணு கேட்டு வருவாவன்னு சொன்னாவ. அதான் இப்படி வந்தேன். அப்ப கவி நிலைமை சும்மாட்டி எங்க அம்மைக்காண்டி வந்தேன். உங்க அம்மைக்காக நீ வந்த மாதிரி தெரியலையே. ஆமா இல்லட்டாலும் இந்த கவின் பையன் புழுக்குன்னு என்ற லவ் சொல்லிட்டான் பாரு. போவியா? இது இந்த மைனி மாதிரிலாம் இருக்குது. மைனியா ஏ பவளக்கடி என்ன மைனியா எப்படி இருக்கிய? இந்தா உங்க அத்தை வந்துட்டாவ. கொன்னுறேன் பாத்துக்க. என்ன மைனி பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்ட. இது எப்படி இருக்கா? என்ன இந்த கல்யாணத்துக்கு வந்தா? ஆமா மைனியா மெனக்கட்டு லெட்டர் கொடுக்க வந்தா பாத்துக்கங்க. எங்க வீட்ல அவில போச்சன்னா அவ நீ போனிட்டாவ. எங்கூட பஸ் வசதி ஒழுங்கா கிடையாது. பெரிய மோவே வந்தான் இலையில கொண்டு விட்டுலன்னு இந்த அவன் கூட்டு வந்தான் பாத்துக்கங்க. உங்க அத்தைக்கு பையன்லாம் இருக்காமட்டி. கொன்னுருவேன் சத்தம் கட்டாம இரு. மாப்பிள்ள நல்லா தோழமா? நல்லா இருக்கவனே. சரி வாங்க உள்ள போவோம். எவ்வளவு நாளா திரும்ப உன்னை பார்த்தேன்னு நினைச்சே பார்க்கல
அவ நான் யோசித்து பாப்பேன் பாத்துக்க எங்க இருக்கானே இப்ப எவ்வளவு நாள் ஆகுது கல்யாணம் முடிஞ்சு போனதோட சரி பிறந்த ஊருக்கு வரவே இல்லைன்னா அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் பொம்பளை பிள்ளைக்கு பிறந்த ஊரு உண்டா என்ன அது அம்மா அப்பா காலத்தோட முடிஞ்சு போச்சு மேனி எட்டி அது நம்ம ஊரா ஆமா கேட்டேன் பாத்தியா தாய் தப்பா இருக்க வரைக்கும் நான் பொம்பளை பிள்ளைக்கு பிறந்த ஊரு அப்புறம் அது விருந்தாள் ஊர் தான் பாத்தியா ஆமாட்டி அதுவும் யாராவது பத்திரிக்கை வச்சாதான் விருந்தாள் ஊரும் இல்லைன்னா அது யாரோ ஊருதான் இந்த பொம்பளை பிள்ளை நிலைமையை பாத்தியா இந்த புகுந்த வீட்டுக்கு போனோம்னா அங்க நம்மளால நக்கடிக்குது என்ன பிறந்த வீட்டுக்கு போகலையா அப்படின்னு அதாவது புகுந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லையா அப்படின்னு சொல்லாம சொல்லி காட்டுவாங்க சரி அப்போ நமக்கு பிறந்த ஊர் தான் நிரந்தரமான ஊர் நினைச்சு அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தோம்னா என்ன தாயி வா ஊருக்கு எப்போ போற அப்படின்னு நம்ம பிறந்த வீட்லயே கேட்பாவ ஆமத்த என்னத்தான் உனக்கு பிறந்த ஊர் சொந்தம் இல்லைன்னு அர்த்தம் அது அப்படி சொல்வாவ இவிய இப்படி சொல்லுவ ஆக மொத்தம் நமக்கு எந்த ஊருமே சொந்தம் கிடையாது அதனால்தான் கல்யாண் பூங்குண்டு நான் மிக தெளிவாக கூறினார் யார் ஊரே யாவரும் கேளிர்னு ஆக மொத்தம் நமக்கு எந்த ஊர் சொந்தம் கிடையாது எல்லா ஊரும் சொந்த ஊரை நினைச்சுக்கிட வேண்டியதான் புரியுதா என்ன உள்ள போமா வா அம்மா உங்களுக்கு ஒரு மவ உண்டுல மேனி நான் பின்னாடி நிக்கல ஏமா ரேச்சலி அப்பா இந்த அத்தை பாருமா ஆளு சினிமா நடிக்க மாதிரிலாம் இருக்கா அழகு போல இருக்கா மேனி உங்க ரெண்டு பேரும் நல்லா வளர்ந்திருக்காளே அவ என் மாமியார மாதிரி எங்க அம்மையா அப்படியே உரிச்சு வச்சிருந்திருப்பா ஆமா பாலம பெட்டி மாதிரி இருக்கா உங்க பாட்டி பேர் பாலமையா வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு உங்களுக்கு 3 பிள்ளை தானே ஆமா மேனி 2 பையன் ஒரு பொண்ணு மூத்தவன் வேலை பார்க்கான் ரெண்டாவதுலவே படிச்சிட்டு இருக்கான் மூணாவது பொண்ணு பாத்துக்கங்க அவளும் பிகாம் போய்கிட்டு இருக்கா அப்படியே மூத்தனு கை முடிச்சிட்டானே இல்ல மேனி அவனுக்கு இன்னும் முடியல பாத்துட்டு தான் இருக்கோம் அப்படியா சரி சரி இப்போ ரெண்டாவதுல தான் கூட்டிட்டு வந்தா பாத்துக்கங்க எங்க நின்னா இல்லங்க வா ரெண்டு அத்தை கூப்பிட பாருங்க வா ஏமா சீக்கிரம் போயிட்டு வாங்க இல்லங்க வந்துட்டு போ எங்க வா சின்னவனுக்கு வால எங்கயோ கேட்ட குரல் அதானே இல்ல வந்துட்டு போ எதுக்குமா ரொம்ப வெக்கப்படுவானோ வீட்ல எல்லாம் அடிப்படி நல்லா போடுவான் வெளியில தான் யார்கிட்டயும் பேச வேண்டாம் பாத்துக்கங்க ஊமக்கொட்டான் ஊமக்கொட்டானா ரேச்சல் ஊமக்கொட்டா எல்லாம் கவின் ஆயிர முடி மாட்டி சத்தம் கட்டாம இரு எனக்கு என்னமோ இந்த ஊமக்கொட்டா அந்த ஊமக்கொட்டனா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அவன் வெக்கப்படுறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு ஐயோ சத்தம் கட்டாம இராமட்டி என்ன வாழன அத்தை கூப்பிடுறவல்ல அந்த வாச்சட்டமா இருப்பா முழுக்க எடி அவன மன மட்டும் இருக்குதே அத்தை டிவி எனக்கு அத்தைடி இவ்வளவு நேரம் உனக்கு யாருனே தெரியல இப்போ உனக்கு அத்தையா அத்தை என்னம்மா இல்ல சின்னனே இவ எனக்கு சொந்தக்காரைய பத்துக்க நான் பிறந்த ஊர் தான் சரிங்கம்மா அது நமக்கு தூரத்து சொன்னாமல எடி புஷ்பா என்ன பையன் நல்லா இருக்கா மத்தியா ஆமாங்க நல்ல ஆள் வாட்டு சட்டமா இருக்கானே சரி நான் போட்டா எட்டி கவினு பை உள்ளேதான் மட்டி உங்க வீட்ல பேசி முடிச்சிருவா போலுக்க காதல் சொல்லதுக்கு முன்னாடி கணவன் மனைவி ஆகி போலுக்க அதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன் பைய உள்ள என்ன வரட்டி காதலிக்கணும் அப்பதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அந்த சிறுமிசமெல்லாம் பண்ணணும் அப்படின்னா தான் ஐ லைக் யூ இல்ல ஐ கெட் யூ என்ன படிச்சிட்டு இருக்கான்னு கேளு பவளக்குடி சொல்லுங்க மைனி தம்பி என்ன படிச்சிட்டு இருக்கான் அவன் இந்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு அது பிடிக்கலையா போலீஸுக்கு தான் போவானா எஸ்ஐ செலக்ஷனுக்கு எக்ஸாம் எழுதி போட்டிருக்கான் இன்னும் ரிசல்ட் வரல போலீஸா அது எனக்கு பிடிக்காதடி ஓய் சும்மாவே என்ன காதலிக்க மாட்டான் அந்த டியூட்டிக்கு போயிட்டா சுத்தமா என்ன மறந்துடுவான் ஐ ஹேட் யூ ஓசில கொடுத்த மாட்ட பல்ல பிடிங்கி பார்த்தானா அந்த கதையா இருக்கு உன் கதை இன்னும் அந்த காதலே சொல்லல அதுக்கு நீ என்னடாமோ போய்கிட்டு இருக்க இந்த பய உள்ள என்கிட்ட காதல சொல்லாது அது சிலிமிசமும் என்கிட்ட பண்ணாது அது பண்ணலங்கக்காக நான் விட முடியுமா சொல்லி அதனால நானே களத்துல இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் நான் எப்படி கச்சிதமா இருக்கேன் டி ஒரு கிக்கா தான் இருக்க அந்த பையன்கிட்ட போய் நான் நிக்க எப்படி வேக்குன்னு மட்டும் பாரு நீ ஒரு மார்க்க மாதிரி இப்ப கொஞ்ச நாள் அலைத எல்லாத்துக்கும் காரணம் இசையும் கிங்ஸும் தான் காரணம் பைய ஒளியில என்ன வெறுப்பேத்திட்டு ஓ அதான் இந்த விபரீத முடிவே அப்போ ஆரம்பமே அங்கதான் ஆமா நான் படிச்ச படிப்புக்கு மெட்ராஸ்க்கு இங்க வேலைக்கு போன்னு சொல்றேன் போக மாட்டானா எஸ்ஐக்கு தான் எழுதி போட்டிருக்கான் அதுல இருந்து மேற்கொண்டு மேல் படிப்புக்கெல்லாம் படிப்பேன் அப்படின்னு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண போய்கிட்டு இருக்கான் பாத்துக்கங்க அதுக்கு என்ன எஸ்ஏ போஸ்டர் வாங்கி கொடுத்துருவோம் என்ன சொல்றீனே அவிய கட்சில தானே இருக்காவ அதெல்லாம் பாத்துக்கலாம் அங்கதானே ஒரு சிக்கலே ஓய் சிக்கல் என்னமா இவன் நேர்மையா தாமனே போவான் காத்தடிச்ச பம்பு மாதிரி ஒரு நிலமாய் போச்சட்டி அவன் காதல்லையா இவன் நேர்மையா இருந்தானே இப்பதானே புரியுது எனக்கு வந்து சிக்கி இருக்கு பாத்தியாட்டி அத மட்டும் இந்த பையன் உள்ள என்கிட்ட காதல் சொல்லாம வந்திருக்கான் வேணாலும் பாரு எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு என்ன தொட்டே பாப்பா வேணாலும் பாரு அட நேர்மைக்கு பிறந்தவனே
அதனால நீ ரொம்ப தான் அலையத தெரியுமா இப்போ கொன்னுருவ. நீ யாரையாவது காதலிச்சு பாரு, அவனை யார்கிட்டே பார்க்காம போனா உனக்கு தெரியும். அந்த வலி மரண வலியை விட கொடுமையானது தெரியுமாட்டி? அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையா? அப்படிதான். அப்பெல்லாம் இல்லையா? நேத்து எனக்கு சரியான பல்வலி, செத்து போயிடலான்னு வந்துச்சு தெரியுமா? பல்வலி வந்தா தெரியும். காதல் வலிலாம் அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல தெரியுமா? சீ, காதலை பத்தியே தெரியாத தம்பி, நான் காதல் கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன் பாரு. இதுக்குதான் இசை வேணுங்குது. அவதானே இவ கிங்ஸ் கிட்ட இருக்கா. அம்மா நெஞ்சு வலிக்க அம்மா. இவ ரெண்டு ரக்கப்பருக்கு ஒரு அளவே இல்லையாட்டி. பைய உள்ள நீ ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டாட்டி. சரியாதான் பண்ணிருக்கா, நான் தெரியாம ஜிக்கிருக்கேன். அம்மா முடியலையே. யார் கூட வேணாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கலாமட்டி, இந்த காதலிக்கிறவள கூட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கவே கூடாது. ஆமா, நான் இப்ப அப்படி காதலிச்சு தள்ளிட்டேன் பாரு. ஒண்ணு இல்லட்டி, வந்து நின்னு எவ்வளவு நேரம் ஆகுது. பக்கத்துல அம்சமா அழகா ரதியா ரம்பையா ஊர்வசி மாதிரி ஒரு வாலிய பிள்ளை நிக்கித. அந்த பிள்ளை யாரு என்ன அப்படின்னு கொஞ்சமாவது ஓரக்கண்ணால பாத்துருக்கானு பாரு. அவன் தான் நேர்மைக்கு பிறந்தவனாச்சே. எல்லாரும் ஒன்ன மாதிரி போன வச்சிட்டியோ, அவன் நேர்மைக்கு பிறந்தவன், அப்படிதான் இருப்பான். அப்பா, இவனை நான் எப்படியாவது பார்க்க வைக்கணும் மாட்டி. அதனால என்ன தம்பி, நீங்க எக்ஸாம் எழுதுங்க, மேல இருந்து சொல்லிக்கிடலாம். இல்ல நல்லா படிச்சிருக்கேன், நிச்சயமா பாஸ் ஆயிருவேன். நடக்கிற மாதிரி தெரியல. உங்க அப்பா வளைச்சு போட்டுலான்னு பார்த்தாரு. யாருக்கிட்ட? இவங்கிட்டயா? ஆனா ஒண்ணுட்டி, உங்க அப்பா எங்க போனாலும் வளைச்சு போடல மும்பரமாளிதான் தெரியுமா? ஊர்ல பாதி சொத்து உங்க ஐயா தான் வளைச்சு போட்டிருக்காரு. வச்சிருக்கிறது என்னமோ ஒத்த பொட்ட பிள்ளைதான். எதுக்குதான் இப்படி ஊரை மட்டும் தான் வளைச்சு போட்டிருக்காரோ தெரியல. அதான் மட்டும் எனக்கு இப்படி அமைஞ்சு போச்சு. உனக்கு புரியுது, உங்க அப்பாக்கு புரியலையே. தெரிஞ்சுக்க மாதிரி காட்டிக்கண்டா, திரும்பிடு. இன்னும் படிப்பு முடிக்க 1 வருஷம் இருக்குல்ல, அதுக்குள்ள நல்ல எக்ஸாம் எழுதி என்னெல்லாமோ எக்ஸாம் எழுத போறேன்னு சொல்லிட்டு கிடக்கான். இந்த விளையாட வைக்க தம்பி போக மாட்டாவல. அதெல்லாம் முதல்ல காலையில பேட்ட தூக்கிட்டு போயிருவான். விளையாட்டெல்லாம் இருக்கும், படிப்புல ரொம்ப காரியமா இருப்பான். நம்ம பக்கத்து ஒரு காலேஜ்ல தானே படிக்கான். பக்கத்து ஒரு காலேஜ்லயா? என் பொண்ணுங்க தானே படிக்கா. யாரா இருக்கும்? எந்த காலேஜ் வேணி? அதான் நம்ம ஜெயராஜ். நானும் அங்கதானே படிக்கேன். இப்ப பாரு, பேந்த முழிப்பான் பாரு. யோசிக்காம டீ பைய உள்ள யோசிக்கிறான். அங்கதான் படிக்கா. ஒரு 3 டிகிரி முடிச்சிட்டா. இப்பவும் ஏதோ ஒண்ணு படிக்கா. என்ன எளவு படிக்கான்னு தெரியலையே. நீ என்ன எளவு படிக்கன்னு உங்க அம்மைக்கு தெரியலையா? நான் வேலைக்கு போறேன்னா படிக்க, வீட்டை போர் அடிக்கின்னு படிக்க. அது அப்படித்தானே தெரிஞ்சிருக்கும். யாரா இருக்கும்? அவா தம்பி, இந்த பிபியாவா என்னமோ ஒரு கோர்ஸ்ல. ஏமா யார்? ரேச்சலே. ரேச்சலா? அத்தி ரேச்சல் தான். அப்ப இவன் என்ன ஓட்டி இருப்பாள. இருடா மோவனே, உனக்கு இருக்குது. சாக்காவதான் மட்டி. ஆமா, சாக்காயிட்ட மட்டும் நீ ரொம்ப தான் மட்டும் அவனை இன்சல்ட் பண்ற. அண்ணு இல்ல. என்னப்பா? ஏமா, இந்த தம்பியும் உன் காலேஜ்ல தான் படிக்கா பத்துக்க, தெரியுமா? தெரியாதுப்பா. தெரியாதா? தெரியாதுன்னு சொல்லிட்டா. நீ பார்த்தது இல்லையாமா? இல்லத்த. அத்தையா? அத்தை என்னம்மா? இவங்க அந்த காலேஜ்ல படிக்காங்க. ஆமாமா, அந்த காலேஜ் தான். யாமவா யார்ட்டு பேச மாட்டா பத்துக்கங்க. கூஞ்சி தலை நிமிராம நடக்கக்கூடிய பிள்ளை. அதான் உங்க பிள்ளை அங்க படிக்கணும் உனக்கு தெரியாம இருந்திருக்கு. அவ காலேஜுக்கு போறதும் தெரியாது, வரதும் தெரியாது. அவ இருக்கடமே யாருக்கும் தெரியாது பத்துக்கங்க. வாயில்லாத பூச்சி. நம்ம 10 வார்த்தை பேசினா ஒரு வார்த்தை ஏத்து பேச பத்துக்கங்க. கடைசியில உங்க அம்மா உன்னை டேமேஜ் பண்ணிட்டாவட்டி. பத்தியா, லாஸ்ட் வார்த்தை ஏத்து பேசுவானா. அத்தி ஆரம்பிச்சுட்டாலும் சேட்டைய. இவ குளிஞ்சதல நம்ம நடப்பா. இவ காலேஜ்ல என்னென்ன சேட்டை பண்ணுவான்னு எனக்கு தானே தெரியும். இவ இசை ஜபா இந்த 3 பண்ற அளப்புல இருக்குதே. இந்த 3க்கும் வால் ஒண்ணுதான் இருக்காது. இவ கொஞ்சம் தர நிமாம நடப்பானா. எப்போ உசில அடிக்க உசிலு. அப்பா பசிக்குப்பா, சாட போலாம்ப்பா. ஆமாமா, அப்பவே பசிக்கினா. சரி வாங்க போவோம். வாமா, சேர்ந்து சாப்பிடலாம். சரிங்கண்ணே. இங்க பாரு, பையன் நல்ல வாட்டு சட்டமா நல்ல அம்சமா இருக்கான். எப்படி பேச முடிக்க வழிய பாரு. உன் மோளுக்கு நல்ல பொருத்தமா இருக்கும். ஆனா உங்க மோளுக்கு தான் கூறு கிடையாதே. அவளுக்கு தான் சாமத்தியம் பத்தாதங்க. உன் மோளுக்கு சாமத்தியம் கிடையாது, எனக்கு தெரியுமா. நேர கல்யாணத்தை பண்ணி வைப்போம். சம்மதிப்பாளா? அதுல சம்மதிப்பா பாத்துக்கலாம். ஏமா வாமா தம்பி, வாங்க சாப்பிடலாம் வாங்க. இல்ல நான் வரல, நான் வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டேன். ஐயோ வாங்க தம்பி, உள்ள வாங்க. இல்லனே, அவன் யார் வீட்லயும் சாப்பிட மாட்டான் பத்துக்கங்க. வீட்லயே தங்கச்சி தோசை சுட்டு கொடுத்தா சாப்பிட்டுட்டான் பத்துக்கங்க. அப்படியா? சரியா? இரு, நான் போய் ஒரு சாப்பிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. என்னவா உசி அடிச்சு கூப்பிட்ட? கெட்டிவில உனக்கு தெரியுமாட்டி? நம்ம தான் கொஞ்சம் தலை நிமிராம நடக்க மாட்டி. நமக்கு யாரு தெரியும் சொல்லி? அப்பா முடியல. இவனை நீ கட்டாயம் காதலிக்கணும் மாட்டி. இத தெரியாம தான் கேட்க. நீ இவளை கட்டாயம் காதலிக்கணுமான்னு கேட்க. இந்த பைய உள்ளதான் எனக்கு வேணும். உன் தலையெழுத்தை யாரால
போட்டி காமெடி பண்றேனா? ஐயோ கிட்ட நெருங்கி வந்துட்டால. இவளுக்கு என்ன பத்தி தெரியல. நான் ஒதுங்கி போற வரைக்கும் உனக்கு நல்லது. நீங்க கவின் தானே? இல்ல அதானே பார்த்தேன். நான் கூட கவினா இருக்கும் போது நினைச்சிட்டேன் பத்துக்கங்க. ஓ அந்த கவின் யாருன்னு கேளுங்களேன். யாரு? அது ஒரு சரியான கூமுட்டை பத்துக்கங்க. அப்படிதானே டீச்சர்பா? ஆமாட்டி. ஓ சரியான கல்லூனி மங்கேன் பத்துக்கங்க. ஆனா நீங்க அவ இல்ல, நான் அவனை சொன்னேன். ஓ அப்படியா? ஆமா. அவன் உங்களுக்கு யாரு? போங்க, எனக்கு வெக்க வெக்கமா இருக்குது. வெக்கமா இருக்குதா? போங்க, இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு. ஏன்? நாங்க ரெண்டு பேரும் அத்தி, நான் இவளை தொட்டது கூட கிடையாது. பெருசா சொல்லி கொடுக்க. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு இல்ல. அந்த அந்த லூசு பையன் இருக்காமல்ல. லூசு பயலா? ஐயோ நான் உங்களை சொல்லல, அந்த கவின் பையனை சொன்னேன் பத்துக்கங்க. தொண்டை அடைக்குதோ? அடைக்கட்டும். நீ வாளுன்னு தெரியும், ஆனா இவ்ளோ வாளுன்னு எனக்கு தெரியாது. சரி வேற? அந்த பையன் எனக்கு ஒண்ணு குடுக்கணும், ஆனா தரவே மாட்டேக்காம பத்துக்கங்க. என்ன? நான் இவன்கிட்ட என்ன வாங்கினேன்? நானும் எப்படியாவது தந்துருவான்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். தரவே மாட்டேக்காங்க. அதான் உங்களை பார்த்தனா கப்புன்னு பிடிச்சுக்கிட்டேன். அவனே மாதிரி இருந்தீங்களா, அதான் அவனும் நினைச்சு உங்களை பிடிச்சிட்டேன் பத்துக்கங்க. அவன் மட்டும் என் கையில இப்ப சிக்குனாலும் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன வேணாலும் பண்ணுவேன். ஜபா திரும்பிக்க. ஐயோ இது கல்யாணம் விடாச்சே. ரொம்ப தான் ஆசை. இல்ல, அவனை பார்த்தா ஒண்ணு குடுக்கணும் பாத்துக்கங்க. என்ன கொடுக்கணும்? மூஞ்சிலே ஒண்ணு குத்தணும். எதுக்கு? அதான் சொன்னேனே, எனக்கு ஒண்ணு தரணும், தரவே மாட்டேங்கிறான். கேட்டு வாங்க வேண்டியதானே? ஏன் கண்ணை பார்த்தா தெரியாது? குடுக்கணுமா குடுக்க கூடாதுன்னு தெரிய வேண்டாம்? அப்பாவியா இருக்க போறான். நொப்பாவியா இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிளஸ் 2ல இருந்தே பாய உள்ளக்கு எனக்கு தரணும், தரதே இல்ல. அப்போ நான் பிளஸ் 2ல பார்த்ததே உங்களுக்கு தெரியுமா? அப்பமே வச்சு எனக்கு தரணும், ஆனா தராம ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் புடுங்கிருவேன். என்னத்த? கரப்ப வச்சிருக்க மீசே. தெரால பேசுறீங்க. இன்னும் அதிகமா பேசுவேன், கம்மி பண்ணிருக்கேன். அது உங்களை பார்த்தாலே தெரியுது. தெரியுதுல்ல? இனி கிடைச்சிரும் நினைக்க, கிடைக்கலன்னா புடுங்கிற வேண்டியதான். அதுக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமாடி? 12 இல்ல 10ஆம் கிளாஸ்ல எனக்கு ஒண்ணு தெரியும். எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? என் மனசுக்குள்ள முத வந்த வண்டிதான். முத்தம் பரனூறு முத்தம் கேட்டப்போ விழிகளில் அமுதமழை. நீ ஒரு கேள்வி இல்லை, உறவுகள் முடிவதில்லை. சுகந்தானடி நெஞ்சில் முகந்தானடி. கவின் போமா? போலாமா? கவின் போமா வா. போலாமா? கவின் கொடுத்துட்டானே என்ன? என்ன போலாமா? போலாமா வாங்க. அவளை பார்த்தது இல்லையாமா? தெரியுமா, பாத்துருக்கேன். ஆனா அவளுக்கு ஒண்ணு தெரியாம இருந்திருக்கு பாரு. அவ குஞ்சு தலை நிமிராம நடப்பாளாம் பாத்துக்க. அவ யார்ட்டுமே பேச மாட்டாளாம். ஆமாமா. சரிம்மா வாங்க போலாம். பைக் எங்க நிக்குது? பார்க்கிங்ல தான் விட்டுருக்கேன், வாங்க. சரிடா, நீ வண்டி திருப்பி நம்ம வாரேன். சரிங்கம்மா. அழகு போல இருக்கால. இனி காலேஜ்ல பார்த்தா பேசுமா? நம்ம சொந்த கலவி தானே? சரிங்க அத்தை. சரிங்க அத்தை. அவ அதிர்ச்சில இருந்து இன்னும் மீண்டு வரல நினைக்கிறேன். ஒண்ணு இல்ல. அம்மா வாங்க போலாம் நேரட்ல. பார்த்தா பேசிக்க, சொந்த கலவி தானே நம்ம பேசிக்கனே. சரிங்க அத்தை. ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாமா, சரியா? சரிங்க அத்தை. கொன்னுருவேன் போங்க. ஏன்? எனக்கு தெரியாது. தெரியலையா? தெரியாமலே இருக்கட்டும். அதான் நல்ல வாய் பேசி சொல்லு பாப்போம். எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கிளம்புங்க. இல்ல சொல்ல. எதுக்காக? போங்கன்னு சொன்னேன். இல்ல சொல்லு என்ன?